சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் இரவு 10:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 10:49 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினத்திலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக மார்கழி அமாவாசைனாலே நமக்கு தெரியும் ஹனும ஜெயந்தி என்ற பெயரிலே இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. ஆக அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அந்த சிறிய திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமியை எல்லோரும் வழிபட்டு பலன் பெற வேண்டியது. இது போக இந்த நாள்ல பார்த்தோம்னா திருதினஸ்பிரிக் அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன திருதினஸ்பிரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று இன்று நாளை ஆகிய 3 நாட்களையும் திரு தினத்தையும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றாக இணைக்கிறது. அந்த வரிசையிலே பார்த்தோம்னா இன்றைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே, அதாவது அமாவாசை என்பது வந்து விடுகிறது. நேற்றைய தினத்திலேயே அமாவாசை என்பது வந்து விடுகிறது. இன்றைய நாள் முழுக்கவே வியாபிச்சின்றிருக்கு. நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு பின்னாலும் அமாவாசை திதியானது தொடர்ந்து கொண்டிருப்பதால் நேற்று இன்று நாளை ஆகிய திரு தினங்களையும் 3 நாட்களையும் இந்த அமாவாசை என்பது ஒன்றாக இணைப்பதால் இந்த நாளினை திருதினஸ்பிரிக் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இதுபோக இந்த நாளானது தொண்டரடி பொடியாழ்வாரினுடைய திரு நட்சத்திர நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:28 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:42 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:15 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 6:27 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:47 முதல் காலை 6:29 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:41 முதல் மதியம் 12:05 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:54 முதல் மாலை 4:18 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:53 முதல் 9:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:42 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம். சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாளில் வாகனங்களை வாங்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நாள் முழுவதுமே அமாவாசைங்கிறது முழுக்க முழுக்க வியாபிச்சுருக்கு. இது ஒரு நிறைஞ்ச அமாவாசை நாள், நல்ல நாள்ங்கிற பேர்ல நிறைய பேர் இந்த விஷயங்களை செய்வார்கள். அதனாலதான் சார் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார். அவருடைய வேண்டுகோளுக்கு மாத்திரமில்லை, நம்மில் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நிறைந்த அமாவாசை நாளாக இருந்தாலும் சரி, இந்த அமாவாசை நாளிலே வாகனத்தை புதிதாக வாங்கக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
நிறைஞ்ச அமாவாசை நல்ல நாள் அப்படின்னு சொன்னான்னா அது எதற்காக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்கள் என்பதை அமாவாசை நாளிலே வாங்கக்கூடாது. சொல் வழக்குல சொல்லுவோம், நம்ம நிறைஞ்ச அமாவாசை தான் சொல்லிட்டு, ஏன் சார் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, இந்த நேத்திரம் ஜீவன் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்த பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா தெரியுமா. இந்த சைட்லயே நேத்திரம் ஜீவன் 2ஐயும் கொடுத்துருப்பா. அது எதற்காக காரணம் இல்லாமலா கொடுத்திருக்கிறார்கள். நேத்திரம் அப்படின்னு சொன்னா அது பார்வை உள்ள நாள், ஜீவன் சொன்னா அது உயிர் உள்ள நாள் அப்படின்னு சொல்றார். இதுபோல் வாகனங்களை வாங்கும் பொழுது அந்த நாள்ல வாகனங்களை வாங்குவதற்குன்னு விதி வச்சிருந்தான்னு சொன்னா, வாகனங்கள் அப்படின்னு சொன்னா அந்த நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஜோதிட விதிகள்லாம் ஏற்றும் பொழுது பார்த்தோம்னா வாகனங்கள் சொன்னா பிரதானமா குதிரையை சொல்வார்கள், யானையை சொல்வார்கள். இப்படி இந்த குதிரை யானை எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சிருந்தா, அது போல பசுமாட்டினையும் சொல்வார்கள் வாகனங்கள் என்ற பெயரிலே. பசுமாடு மாத்திரமல்ல காளை மாட்டினையும் வச்சிருப்பா வீட்டுல எல்லாம். அதனாலதான் அதை எல்லாம் வாங்கும் பொழுது நேத்திரஞ்சீவன் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவா. ஒரு சில பணக்காரர்கள் பார்த்தோம்னா தேர் கூட வீட்டிலேயே வாங்கி வச்சுருப்பா. தேர்னு சொன்னா இந்த சாரட்டு வண்டின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த நாள் இந்த ஜமீன்தார்லாம் இந்த சாரட்டு வண்டியில தான் வருவா, அந்த குதிரை வண்டியில. அந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கி முதலாக இயக்குவதற்காக நாள் பார்க்கும் பொழுது அமாவாசை நாளினை தவிர்க்க வேண்டும் சொன்னார். எதற்காகன்னு சொன்னா, அமாவாசை நாள் மாத்திரமில்ல, நேத்திரம் ஜீவன் இருக்கின்ற நாளில் தான் வாகனங்களை வாங்க வேண்டும்னு சொல்லியிருக்கா. சார் அது ஒரு ஜீவன் குதிரை வண்டியை இழுத்துது, ஒரு உயிருள்ள ஒரு குதிரை வண்டியை இழுத்துச்சு. இன்னைக்கு உயிரற்ற ஒரு மோட்டார் தானே, உயிர் இல்லாம ஒரு மோட்டார் தானே இயங்கிட்டு இருக்குது, இதுல போய் உயிர் இருக்கு நம்ம நினைக்கலாமா அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலுமே இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ங்கிறது இருக்குதுங்கிறத ஏத்துக்கிறோம் இல்லையா. அந்த ஒரு அணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறோம். ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு இயக்கத்தை தானே குறிக்கிறது. அதுபோல் இயங்குகிறது அப்படின்னு சொன்னா, அந்த கார் வாங்கினாலும் சரி, ஒரு வாகனத்தை வாங்குபவர்களுக்கு, அதாவது இதெல்லாம் அந்த டிரைவிங் தெரிஞ்சவாளுக்கு ரொம்ப நல்லா புரியும். அதுவும் அந்த டிரைவிங் தொழிலே இருக்கா இல்லையா, அந்த டிரைவராக இருப்பவர்கள் மற்றும் தன்னுடைய கார் அந்த வாகனத்தை நேசித்து வண்டி ஓட்டுகிறார்கள் பாருங்க. இந்த கார் மாத்திரமில்லை, ஒரு சில பேர் சைக்கிளே ரொம்ப நேசிச்சு அந்த சைக்கிள் ஓட்டுறது கூட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சில பேர் பார்த்தோம்னா டூ வீலர், அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா டூ வீலர் தங்களுடைய உயிராக பாதுகாப்பார்கள். அப்படியே ரொம்ப அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா வண்டியை. அதாவது வண்டி முடிச்சுட்டு நிற்கும் போது கூட ஒரு முத்தத்தை கொடுப்பார்கள், அதற்கு ஆசையோட வாஞ்சையோட. ஏன்னு சொன்னா அதையும் தன்னுடைய உயிருள்ள நண்பனாகவே பாவிப்பார்கள். அந்த காரை தன்னுடைய வாகனம், தன்னை சுமக்கின்ற வாகனம் என்பதை விட அதை ஒரு உயிருள்ள பொருளாகவே, தன்னுடைய உயிர் காக்கின்ற பொருளாகவே பாதுகாப்பார்கள் தெரியுமா. அப்படி தன்னுடைய உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய வாகனத்தை வாங்கும் பொழுது நேத்திரம் ஜீவன் இருக்கின்ற நாளாகத்தான் பார்த்து வாங்க வேண்டும் சொல்றார். நம்ம வாங்குறதுன்னு சொல்ல போய் பணம் கட்டியிருப்போம் ஏற்கனவே, அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்றதுக்குலாம் நம்ம நாள் பார்க்கணுங்கிறது இல்லை. அந்த டெலிவரி எடுத்துக்குங்க சார் சொல்றா இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரோட தான் டெலிவரி எடுக்கணுங்கிற ரூல்லாம் இருக்கு. பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை முதலாக நம்ம டெலிவரி எடுத்து ஒரு ஆலயத்துல போய் பூஜை போடுறோம்னு சொன்னா அதற்கு நிச்சயமாக நேத்திரம் ஜீவன் என்பது இருக்க வேண்டும். இந்த அமாவாசை நாளிலே நேத்திரம் என்பதும் பூஜ்யம்தான் இருக்கும், ஜீவன் என்பதும் பூஜ்யம்தான் இருக்கும். இந்த நாளினை ஒரு பார்வையற்ற நாளாக, ஒரு உயிரற்ற நாளாகவே பார்க்கிறார்கள். இந்த நாளிலே நிச்சயமாக புதிதாக வாகனங்களை வாங்கக்கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இல்லை சார், சகாதேவனே நாள் வச்சு கொடுத்தது அமாவாசை நாள தானே வச்சு கொடுத்தான்னு சொன்னா, அவன் எதற்காக வைத்து கொடுத்தான்? ஒரு போரினை துவக்குவதற்காக அல்ல, ஒரு போரிலே ஒரு கள பலி கொடுப்பதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த களத்திற்கு, அந்த போர்க்களத்திலே பலியினை கொடுக்க வேண்டும். அப்படி பலி கொடுத்து துவக்கும் பொழுது நம்ம பக்கம் பெருசா இழப்பு இருக்காதுங்கிறதுக்காக அந்த கள பலியை கொடுப்பதற்காக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் சகாதேவனானவர் அமாவாசை நாளினை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அந்த கள பலிக்குத்தான் கொடுத்தாரே தவிர புதிதாக ஒரு வாகனங்களை வாங்குவதற்காக அமாவாசை நாளினை தேர்ந்தெடுத்து கொடுக்கவில்லை. இது புதிய வாகனங்களை வாங்குவதற்கு மட்டுமல்ல, நிறைய புதிதான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா. புதுசா ஒரு பாடத்தினை ஆரம்பிக்க வேண்டும் சொன்னா கூட அந்த பாடம் அப்படிங்கிறத கூட அமாவாசை நாளிலே துவக்க கூடாது. அதனாலதான் பார்த்தோம்னா அமாவாசை நாளிலும் சரி, மறுநாள் பிரதமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் தெரியுமா. அந்த பிரதமை நாளிலும் சரி, வேத பாடசாலையிலே கூட அன்றைய தினம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. வேத பாடசாலையில கூட அந்த பாடங்களை படிப்பதற்கு கூட அது போன்ற நாட்கள் ஏற்புடைய நாட்களாக இல்லை என்பதற்காக நினைவூட்டுகிறோம். ஆக அமாவாசை நாள் என்பது
முழுக்க முழுக்க முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள். அந்த நாளிலே முன்னோர் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். முதலிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு அதனைத் தொடர்ந்து தெய்வ வழிபாடு என்பதனையும் மேற்கொள்ளலாம். ஆனால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நிச்சயமாக அமாவாசை நாள் என்பது ஏற்புடையது அல்ல. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.